Good morning, children. Welcome back to our science class. Let us start today's class. We are going to study about asexual reproduction. All of you take page number 63. Take page number 63, asexual reproduction. Tamil meaning பாலில்லா இனப்பெருக்கம். Okay, பாலில்லா இனப்பெருக்கம். Sexual reproduction, பால் இனப்பெருக்கம். Here you see, we saw the plants reproduce not only from seeds but by other process as well. The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. Let us know the types of asexual reproduction. Earlier we saw the plants reproduce not only from seeds but by other process as well. அதாவது தாவரங்கள் வந்து விதைகள் மூலமாக மட்டும் அவைகள் இனப்பெருக்கம் மேற்கொள்ளாமல் பிற வழிகளிலும் அவைகள் இனப்பெருக்கத்தை என்ன செய்கிறது. ஓகே, ஸோ ஆஸ் ஏர்லியர் வி சா, இதை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கோம். The production of new plants without the involvement of pollination or fertilization is known as. New plants வந்து நியூ பிளான்ட்ஸ் என்ன செய்கிறது, நியூ பிளான் அதாவது விதைகளே இல்லாமல் பிற நிகழ்வுகள் மூலமாக நடக்கக்கூடிய இந்த இனப்பெருக்கம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கம். விதையே இல்லாமல் ஒரு இப்போ நியூ பிளான்ட்ஸ் என்ன செய்யப்படுகிறது, கிடைக்கப்படுகிறது. அதுதான் என்ன அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கம். அதாவது விதைகள் மூலமாகவும் புதிய தாவரங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. விதைகள் இல்லாமலும் பிற நிகழ்வுகள் மூலமாக இனப்பெருக்கங்கள் நடைபெற்று அவற்றின் மூலமாக தாவரங்கள் என்ன செய்கிறது, உற்பத்தி ஆக்கப்படுகின்றன. இவைகளை நாம் என்ன என்று எப்படி அழைக்கிறோம் என்று சொன்னால் asexual reproduction, that is பாலில்லா இனப்பெருக்கம். ஓகே children, now let us know the types of asexual reproduction. அவற்றை பற்றி அந்த இனப்பெருக்க முறைகளை வந்து நம்ம படித்து அதை வந்து தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னா உடல் இனப்பெருக்கம். இன் பொட்டேட்டோ ஷூட் அரைஸ் ஃப்ரம் ஐஸ். சுகர்கேன் யாம் ஆர் ஆல்சோ க்ரோன் லைக் திஸ். Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate the plant. அதாவது இந்த உருளைக்கிழங்குல வந்து நோட்ஸ் அப்படி கணு சொல்லுவோம்ல, நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அந்த கணு மற்றும் அதனுடைய மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் என்ன செய்கிறது, உருவாக்குறது. ஐஸ்னால் அதாவது உருளைக்கிழங்கினுடைய அந்த கண் பகுதின்னு சொல்லுவோம். அந்த கணு பகுதியிலிருந்து என்னது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா புதிய தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா உருவாகும், அந்த கணு மற்றும் அதனுடைய மொட்டு பகுதியிலேருந்து, சரியா? அடுத்து சுகர்கேன் யாம் ஆர் ஆல்சோ க்ரோன் லைக் திஸ். சுகர்கேன்னா கரும்பு சொல்லுவோம், யாம் அப்படின்னா சேனைக்கிழங்கு சொல்லுவோம். இதுவும் தண்டில் இருந்து தான். உருளைக்கிழங்கும் பாருங்கள், உருளைக்கிழங்கு. அடுத்து சுகர்கேன் யாம், இதுவும் அந்த தண்டில் இருந்தால் என்ன செய்கிறது, வளர்கிறது. நெக்ஸ்ட்டு vegetative parts of plants such as roots, stems and leaves can help to propagate the plant. அதாவது தாவர இது வந்து உடல் உறுப்புகள் சொல்லுவோம். என்னெல்லாம் உடல் உறுப்புகள், வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், சரியா? அதே போல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சீட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சரியா? இப்போது இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து எதுக்கு உதவுகிறது அப்படின்னா ப்ராபகேட் த பிளான்ட், தாவரத்தினுடைய இனப்பெருக்கத்திற்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. ஓகே சில்ட்ரன், யூ சி பொட்டேட்டோ ஷூட் அரைஸ் ஃப்ரம் ஐஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு யூ சி நெக்ஸ்ட் we will study about the budding. You look at this potato, how shoot arise from ice. ஷூட் அப்படின்னா புதிய தாவரங்கள், சரியா? ஷூட் அரைஸ் ஃப்ரம் த ஐஸ். நெக்ஸ்ட்டு பட்டிங் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? when we go to bakery we see so many types of cakes and breads. நம்ம வந்து பேக்கரிக்கு சென்றோம் அப்படின்னா அங்கே பல்வேறு வகை கேக்குகளை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தன if we go to bakery we see so many types of cakes and breads. These are very soft in nature.
அவை வந்து மிகவும் மென்மையானவைகள். அந்த கேக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கே அவைகள் மிகவும் மென்மையாக இருக்கும். அப்படி தானே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ தே ஆர் வெரி சாஃப்ட் இன் நேச்சர். ஹவு மெனி ஆஃப் யூ do you like to eat cakes, breads? Okay, because the cakes are very soft in nature, so that's why we are taking cakes. Yes or no? Now this is due to the presence of yeast. அது எப்படி இவ்வளவு மென்மையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸ்ட் என்கிற ஒரு செல் உயிரி தான் காரணம். சரியா? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். அது வந்து ஒரு செல் உயிரி, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ் ஏசிமெட்ரிக் டிவிஷன். அதில் வந்து இந்த ஈஸ்ட் ஒரு தனித்த ஈஸ்ட் வந்து அது எந்த டிவிஷனுக்கு போகுது அப்படின்னா ஏசிமெட்ரிக் அப்படின்னா ஒரு சமமற்ற ஒரு டிவிஷனுக்கு போகுது. சரியா? சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ் ஏசிமெட்ரிக் அப்படின்னா ஒரு சமமற்ற ஒரு டிவிஷன்னா பகுப்பு, அந்த ஒரு சமமற்ற ஒரு பகுப்பு அடைந்து அவைகள் இட் ப்ரொடியூசஸ் எ ஸ்மால் ப்ரோட்யூபரன்ஸ் விச் கிராஜுவலி க்ரோ அண்ட் டிடக்ட் ஃப்ரம் த பேரண்ட் செல். இது என்ன செய்யும் அப்படின்னா அப்படி அந்த சிங்கிள் செல்லாம் அப்படியே ஏசிமெட்ரிக் டிவிஷனில் சமமற்ற பகுப்படைந்து அவைகள் வந்து ஒரு சிறிய மொட்டினை என்ன செய்கிறது, தோற்றுவிக்கிறது. அந்த நாளடைவில் அந்த சிறிய மொட்டுகள் வந்து படிப்படியாக அவைகள் வளர்ந்து பிறகு அந்த தாய் செல்லில் இருக்கிற அந்த பேரண்ட் செல்லிருந்து அவைகள் என்ன செய்யும், விலகி திரும்பவும் ஒரு புதிய ஈஸ்ட் செல்லாக என்ன செய்கிறது, மாறும். தட் இஸ் பட்டிங். யூ சி இட் ப்ரொடியூசஸ் எ ஸ்மால் ப்ரோட்யூபரன்ஸ் விச் கிராஜுவலி க்ரோஸ் அண்ட் இட் டிடக்ட்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல். அதனுடைய தாய் செல்லில் இருந்து அவைகள் என்ன செய்கிறது, விடுபடுகிறது. ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பட்டிங். யூ சி ஹியர் சில்ட்ரன், யூ சி பேரண்ட் செல், nucleus are there, vacuole is there. Next you see that this is movement of nucleus. Yes, emerging bud. How emerging bud comes, you see, then new it produces the plant. Listen, now it produces a small protuberance, yes or no, from the parent cell. The last picture shows. So this process is called budding because it produces a small protuberance. That one gradually grow and deduct from the parent cell. Okay children, this is bud. ஒரு சிறிய மொட்டை என்ன செய்கிறது, தோற்றுவிக்கிறது. இது வந்து படிப்படியாக என்ன செய்யும், வளர்ந்துட்டு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா அந்த தாய் செல்லிலிருந்து அவைகள் விலகி புதிய ஒரு ஈஸ்ட் செல்லாக என்ன செய்கிறது, மாறுகிறது. நெக்ஸ்ட் யூ சி ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா துண்டாதல். ஓகே, இன் எ பாண்ட் வி சி ஸோ மெனி ஆல்கே. பாண்ட் அப்படின்னா குளம்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதில் வந்து நம்ம அதிக அளவு பாசிகளை நம்மளால் பார்க்கலாம். இப்போ கடற்கரை ஓரங்கள், கடலுக்கு அருகில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணிகளில் வந்து அந்த பாறைகளில் வந்து அதிகமாக எது காணப்படும் அப்படின்னு சொன்னால் பாசிகள் வந்து காணப்படும். சரியா? யூ சி ஸ்பைரோகைரா இஸ் எ filamentous algae. When it matures, the filament divides into pieces. ஒரு இதில் வந்து ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது ஒரு பாசி. சரியா? அது என்ன வடிவத்தை உடையது அப்படின்னா இழை வடிவத்தை உடையது. இது வந்து முதிர்ச்சி அடையும் போது பல துண்டுகளாக என்ன செய்யும், உடையும். யூ see here each fragment or piece of filament will grow into a new filament or individual. Okay, likewise Spirochaera produces so many young ones and this process is known as fragmentation. இது லிசன். பிறகு வந்து அது என்ன செய்யும் அப்படின்னா முதிர்ச்சி அடையும் போது பல துண்டுகளை என்ன செய்யும், உடையும். பிறகு ஒவ்வொரு துண்டும் வளர்ச்சி அடையும். அடுத்து புதிய இலைகளை என்ன செய்யும், உருவாக்குறது. இதுதான் இவ்வாறு இது வந்து பல எண்ணற்ற ஸ்பைரோகைரா ஸ்பீசிஸ் என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட் வி ஸ்டடிட் budding, example yeast. சரியா? Now fragmentation, example Spirogyra. Next you study about the spore formation. You see here, this is the Spirogyra, how it produces. Now spore formation அப்படின்னா ஸ்போர் உருவாதல். எப்படி தாவரங்கள் வந்து பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அப்படி தானே? அதாவது உடல் இனப்பெருக்கம். எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ பார்த்தோம். அடுத்து பட்டிங் பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் படித்தோம், அப்படி தானே? அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. நவ் ஸ்போர் ஃபார்மேஷன்,
ஸ்போர் உருவாதல் மூலமாக என்ன ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன செய்யுது ஸ்போர் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. வாட் டு யூ மீன் பை unfavorable condition? What do you mean by unfavorable condition? Scarcity of water, high temperature, nutrient deficiency in soil are unfavorable. Listen, scarcity of water, high temperature, nutrient deficiency in soil or unfavorable condition. During this condition, non-flowering plants like algae, fungi, moss and ferns produce spores. They germinate into new plant when favorable condition or returns. Scarcity of water அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை, ஹை டெம்பரேச்சர்னா உயர் வெப்பநிலை, ஓகே. நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அப்படின்னா மண்ணில் வந்து இன்சாயில் மண்ணில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கும், சரியா. இது எல்லாமே ஒரு சாதகமற்ற சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். That is unfavorable condition, okay. During this condition, non-flowering plants இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் பூ. non-floweringனா அதில் வந்து பூக்கள் இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னலாம் அப்படின்னா ஆல்கே, ஃபஞ்சை, அடுத்து மாஸ் அண்ட் ஃபேன்ஸ். தே ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ். இதெல்லாம் இந்த பாசிகள், இந்த பிரையோஃபைட், டெட்ரோஃபைட்ஸ், இப்போ இது போன்ற தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்போர்கள் என்ன செய்யும் உருவாகும், சரியா. இவை வந்து சாதகமான சூழ்நிலையில் இவை முளைத்து புதிய தாவரத்தை என்ன செய்யும் உருவாகும். யூ சி, ஃபேன்ஸ் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ், ஸ்போர்களை உருவாக்கும். they germinate into new plant when favorable condition or returns. எப்போ வந்து சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்கிறதோ அப்போல்லாம் இவைகள் என்ன செய்யும் முளைத்து ஒரு புதிய தாவரங்களை என்ன செய்யும் உருவாக்கும். Okay children, algae, fungi, moss and also ferns. Okay, next you see here children, spores in the gills of the mushroom help it to produce. காளானில் வந்து உருவாகும் ஸ்போர்கள் வந்து இனப்பெருக்கத்திற்கு, காளானில் வந்து உருவாகும் ஸ்போர்கள் இனப்பெருக்கத்திற்கு என்ன செய்கிறது உதவுகிறது. கில்ஸ், யூ சி, கில் ஸ்போர்ஸ் இன் த கில்ஸ் ஆஃப் த மஷ்ரூம் ஹெல்ப் இட் டு ப்ரொடியூஸ். அடுத்து ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ், யூ சி, ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்போர் உருவாகும் அமைப்பு. ஓகே, தென் நெக்ஸ்ட் யூ சி பிரெட் மோல்டு. அதாவது பிரெட் மோல்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொட்டி காளான். ஓகே, ரொட்டி காளான். நவ் யூ see this one, spores in the gills of the mushroom that help it to reproduce. This is spore producing structure. This one bread mold. Okay, next we study about modification in plant parts. Okay, asexual reproduction we studied vegetative propagation, budding, fragmentation, spore formation. Yes or no? Okay, spore formation, example mushroom. For spore formation we studied the example mushroom. Okay children, okay. Now you see modification of plant pots. I think modification of plant pots are more. How much we can finish today? Up to that we finish now. Okay children, okay. Now you see modification of plant pots na enna அப்படினா தாவர உறுப்புகளினுடைய மாற்றுருக்கள். plant pots அதாவது உறுப்புகள், தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள். Okay, compare the given plants and discuss with your teacher. You see carrot plant, this is carrot plant, that is grass. Now this is onion, potato. Okay, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த தாவரங்களை ஒப்பிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம், கலந்துரையாடலாம், சரியா. You see here children, generally or carefully remove a fresh carrot plant from the soil. Carefully remove the fresh carrot plant from the soil. Observe it. Look at the part we usually consume as carrot vegetable. However, it is not a unripe fruit, but the taproot of the carrot plant, we can see that taproot of the carrot is swollen. In the case of the carrot plant, the taproot has a different characteristics than the usual plants. Normally, each plant organ originally evolved to meet certain needs of the plant.
For example, roots evolved primarily to anchor the plant and also absorb water and mineral nutrients from soil. Okay. Leaves were adapted to optimize photosynthesis. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேரட் தாவரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மண்ணில் இருந்து we should remove the fresh carrot plant from the soil. அதை வந்து மண்ணில் வந்து கவனமாக என்ன செய்யணும், நீக்கிட்டு அந்த தாவரத்தை நம்ம உற்று நோக்கணும். அதில் வந்து நம்ம உண்ணக்கூடிய அந்த கேரட் பகுதியை பார்க்கணும். அது உண்மையிலேயே அது வந்து ஒரு காய் அல்ல. இட் இஸ் நாட் எ அன்ரைப் ஃப்ரூட் பட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட். ஓகே ஓகே சில்ட்ரன். இதில் ஆணிவேர் இருக்குல்ல, ஆணிவேர்னால் என்ன சொல்லுவோம், டேப் ரூட் சொல்லுவோம். அது வந்து கேரட்டாக என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கிறது. டேப் ரூட்டு தான், அதாவது ஆணிவேர் தான் எதாவது மாறி இருக்குது, கேரட்டாக என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்குது. அடுத்து இந்த தாவர வேர்களை போல் இல்லாமல், மற்ற தாவர வேர்களை போல் இது வந்து இல்லாமல், அந்த கேரட் தாவரத்தினுடைய அந்த டேப் ரூட் இருக்குல்ல, அது வந்து பல விதங்களில் என்ன செய்யும், கேரட் அந்த வந்து பல விதங்களில் என்ன செய்யும், மாறுபடும். சரியா? லிசன், இயல்பாக ஒவ்வொரு தாவரமும் அதன் தேவைகளை என்ன செய்யும், நிறைவேற்றுவதற்காக பல உறுப்புகளை என்ன செய்யும், உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லிசன், யூ சி, for example, roots evolved primarily to anchor the plant and also absorb water, mineral nutrients from soil. ஒரு தாவரத்தில் வந்து வேர் வந்து அந்த மண்ணில், அந்த வேர் வந்து அந்த ஒரு தாவரத்தை வந்து மண்ணில் என்ன செய்யும், நல்லா ஊன்று செய்ய. அடுத்து இந்த மண்ணில் உள்ள நீரை அதில் உள்ள கனிம பொருட்களை வந்து என்ன செய்யும், உறிஞ்சுவதற்கு உருவாக்குறது. அப்படிதானே? ஓகே. யூ சி, அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் nutrients from soil. Leaves were adapted to optimize photosynthesis. And photosynthesis, இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு ஏற்ப அந்த தன்னை என்ன செய்யும், தகவமைத்துக் கொள்ளும். ஓகே சில்ட்ரன். adapted to adaptedனா தகவமைத்துக் கொள்வது. ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு ஏற்ப அந்த தாவரங்கள் தங்களை என்ன செய்யும், தகவமைத்துக் கொள்கின்றன. Stems evolved to reach out to sunlight and also serve to conduct water and roots of to leaves. அதாவது சூரிய ஒளியை பெறுவதற்கு, அடுத்து அந்த வேர்லேருந்து ரூட்லேருந்து நீரை வந்து லீஃபுக்கு கடத்துவதற்கு அந்த தண்டு என்ன செய்கிறது அப்படின்னா தோன்றுகிறது. ஸ்டெம் evolved to reach out to sunlight and also serve to conduct water from root to leaves. However, in certain plant species, specific parts have evolved further in unusual and surprising ways to meet certain other specific needs. In some plants, root, stem and leaves change their shape and structure to perform special function like storage of food, mechanical support, protection and other vital function. This is known as modification. அதாவது ஒரு சில தாவரங்கள் வந்து வேறு சில குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவைகள் என்ன செய்யணும்னா, ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு ஆச்சரியமான வகையில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதி என்னச்சியும் தோன்றும். சரியா? அதில் வந்து தாவரங்களில் வந்து பிளான்ஸில் வந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃப் இதெல்லாம் ஒரு சிறப்பான பணிகள். அது என்னெல்லாம் செய்யும், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, யூசி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு, மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன். அது உணவுகளை சேமிக்கிறது, பாதுகாப்பு, ஆதாரம் அளிக்கிறது, பல முக்கியமான பணிகளை வந்து செய்வதற்காக அது தங்களது வடிவம் மற்றும் அமைப்பை என்ன செய்யும்னா மாற்றிக்கொள்ளும். ஸோ தட் யூ சி அதர் வைட்டல் திஸ் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன். They change the shape and structure to perform the special function. Okay children. Next, what appear as the leaf of a cactus are actually their stem, and what appear as spine on them are actually leaf. Its leaves are modified into spine and adaptation to reduce transpiration. Photosynthesis is performed by the stem part of the plant. இதில் வந்து இந்த கள்ளி தாவரம் பார்த்துருக்கீங்களாமா, அதில் வந்து இலை போன்று காணப்படுவது என்ன அப்படின்னா தண்டு தான். அதால் வந்து கள்ளிச்செடியில் வந்து நிறைய முட்கள் இருக்கும், அதுதான் அந்த பிளான்ட்டினுடைய இலை. அப்போ இந்த இலையினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, it to reduce the transpiration. Listen, the leaves is its leaf are modified into spine and adaptation to reduce transpiration. அது வந்து நீராவி போக்க வந்து தவிர்ப்பதற்காக முட்களாக என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கு. அடுத்து photosynthesis is performed by the stem part of the plant. ஒளிச்சேர்க்கை வந்து எதன் மூலமாக நடைபெறுது அப்படின்னா, அந்த கள்ளிச்செடியினுடைய தண்டு மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது.
Okay, let us finish today's class. All of you take for classwork note, write a classwork question now. Look at this. Differentiate bisexual flower from unisexual flower. Differentiate bisexual flower from unisexual flower. Answer briefly. First question, page number 72 la irukku. All of you turn to the page 72. Okay. Differentiate bisexual flowers from unisexual flower. Put two column. Alive bisexual flower first எழுதிக்கோ, அடுத்து unisexual flower எழுதிக்கோ. சீரியல் நம்பர் எழுதுறதுக்காக ஒரு காலம் ஸ்மால் காலம் போடு, சரியா? யூஸ் scale and pencil, don't use the hand. Bisexual flower, first point, it has androecium and gynoecium. It has androecium and gynoecium. Unisexual flower, it has only androecium or gynoecium. Second point, it can undergo self-pollination and cross-pollination. Example, hibiscus. That unisexual flower, they can be pollinated only by cross-pollination. Example, papaya. Example, papaya. Next, third point. Okay, only 2 points are there. Second question, what is cross pollination? Now, what is cross pollination? Pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different kind. Pollen grains are transferred from anther of one flower to the stigma of another flower of the same kind or different plant. Plants need to produce pollen grains in large quantities to increase the chance of pollination. Then cross pollination does introduce variation in characteristics of new plants. Then cross pollination is brought about by agencies like wind, water, animals and insects of plums, apples. Okay, did you write, children? Okay, write down. Third one, write notes on pillow in Acacia auriculiformis. In Acacia auriculiformis, AURICULI auriculiformis, FORMIS. Acacia auriculiformis. Petioles expand to form leaf-like structure. Petiole expand to form leaf-like structure. Petiole அப்படின்னா இலை காம்புன்னு சொல்லுவோம், சரியா? Leaf-like structure அப்படின்னா இலை போன்ற ஒரு அமைப்பு. They carry out the function of leaf. They carry out the function of leaf. இது வந்து இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை பணியை என்ன செய்கிறது? மேற்கொள்கிறது. Okay, children.
Did you complete this? Okay, we will meet again in the next video. Study this 3 question. Thank you all.